அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அகத்தியனோ வால்மீகியோ ஆதிசேடன்தானோ மகத்துவமாம் சம்பந்தமாலோ சகத்திலகும் சச்சிதானந்தத்தின் தன்னழியோ என்னென்பேன் மிச்சும் மதிராமலிங்கவேள் சகத்திலகும் சச்சிதானந்தத்தின் தன்னழியோ என்னென்பேன் மிச்சும் மதிராமலிங்கவேள். ஓம் பெரியோர்களே, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, நல்லவர்கள் என்னைக்கும் கெடுவதில்லை. 4 மறையினுடைய தீர்ப்பு அதான சொல்றாரு. நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. தர்மத்தை சூது கவ்வும், ஆனால் மறுபடியும் தர்மம் வெல்லும். சூரியனை மேகம் மறைக்கும், நிரந்தரமாக மறைக்க முடியுமா? நிரந்தரமாக மறைக்க முடியும், ஏதோ கொஞ்சம் நேரம் மறைக்க அப்புறம் ஓடி போயிடும். அதுபோல தான் நல்லவர்களுக்கு சில இடையூறுகள் அப்பப்போ வரும், அந்த பனி மாதிரி விலகி போயிடும். சூரியனை கண்டால் பனி எப்படி ஓடுதோ அந்த மாதிரி பரிதி முன் பனியே போல அப்படிம்பார் பாரதியார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னியனின் முன்னெங்கே நசித்திடல் வேண்டும் நன்னாய். அதுபோல் நம்முடைய நாட்டில் புராணங்கள் 18 இருக்கு, இதிகாசங்கள் 3 இருக்கு. இதிகாசம்னு என்ன, புராணம்னு என்னன்னா, இப்போ கம்பராமாயணம் மகாபாரதம் இந்த 2 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பேர் மட்டும் இல்லை, அதில் இருக்கிற கதை பூரான்னு தெரியும். ஒரு காலத்தில் அந்த கம்பராமாயணம் மகாபாரதம் 2மே அவுட் ஆஃப் புத்தகமே இல்லாமல் ஒழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கிட்ட கேட்டே கதை எழுதிக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவனை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் அது எல்லாரோட இதயத்திலே இடம் பிடிச்சிருந்த 2. புராணம்னா இதிகாசம் என்ன செய்யும்னா 32 தர்மத்தை பற்றியும் சொல்லும். 32 தர்மம் அதில் விளக்கப்பட்டிருக்கு. புராணம் ஏதாவது ஒரு தர்மம் 2 தர்மம், ஏதாவது 1 2 அவ்வளோதான் புராணங்க வர்றது. இந்த மகாபாரதம் ராமாயணம் இதை தவிர இன்னொன்று இருக்கு இதிகாசம், அது சிவமகாபுராணம்னு பேர். ஒரு சிலர் தான் இதை கேள்விப்பட்டிருக்கலாம், படித்தவை யாராவது இருக்கிறீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அதிலிருந்தே ஒரு கதை சொல்ல போகிறோம். உங்களுக்கு சிவமகாபுராணத்திலிருந்து மதுராபுரின்னு ஒரு நகரம், அதை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய ஆட்சி மாட்சியுடன் விளங்கியது. நீதி வழுவாம அரசாண்டான். மனுநீதி சோழ நாட்டம். மனுநீதி சோழன் எவ்வளவு பெருமை வாய்ந்தவன். மந்திரிகள் என்னென்ன சொன்னாங்க அதெல்லாம் அவன் கேட்டானா?
அதையெல்லாம் அவன் கேட்கல. அதெல்லாம் ஒரு தீர்வே ஆகாது. அந்த பசுமாடு எப்படி தன்னுடைய கன்றை இழந்து தவிக்குதோ அதுபோல நான் என்னுடைய மகனை இழந்து தவிக்கணும். அப்பத்தான் ரெண்டும் சமமாகும். வளவானின் புதல்வன் நாங்கோர் மணி நெடுந்தேர்மேலேறி அரசுலான் தெருவில் போங்கால் இளையான் கன்று துள்ளி தேர்கால் இடைபுகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்ததில் தன்மை என்றான். இன்னொரு செய்தி, கோர்ட்டில் அந்த காலத்தில் ஒரே கோர்ட்டு தான், மேல் கோர்ட்டு ஹை கோர்ட்டெல்லாம் இல்லை. அப்படி ஹை கோர்ட்டுன்னு ஒன்று இருந்திருந்தான், பசுமாடு போய் மணி அடிச்சதில்ல, அவன் நீதி வழங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தால் மேல் கோர்ட்டுக்கு போகும். இன்னொரு கோர்ட்டு இல்லை, ஒரே கோர்ட்டு தான். இப்போ அப்படி பல விதமாக உண்டாக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேலே இன்னும் உண்டாக்குவாங்க. அத்தனை குற்றங்கள் மலியுது. அந்த மதுராபுரிங்கிற அந்த நகரத்தை ஆண்ட மன்னன் பேர் சிவபாதம். சிவனுடைய பாதத்தை இதயத்தில் வச்சான். திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் பேர் தான் அது. அவர் இல்லை, அவருடைய பேரம் வச்சிக்கிறான். நமக்கெல்லாம் இருதயம் இந்த இடத்துல இருக்கு. திருஞான சம்பந்தருடைய அப்பாவுக்கு இருதயம் இல்லை. சிவனுடைய பாதம்தான் இருதயமாக இருந்தது. சிவபாத இருதயர். நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கண்ணுதலே கடவுளாம் என்று எண்ணி என்பி செய்து வாழும் கவுனியர்கள் கால் வழியே வந்தவர் அவர் அவனியுள்ள வேதியர்க்குள் உயர்ந்தவர் சிவபாத இருதயராய் அவரை யாரும் அழைக்கலுற்றார் சிறுவனில்லாதேக்கமுற்று வாடியே அரண் மகவழித்தார் அன்புடனே நாடியே. சிவபாத இருதயர் ஒரு பேர். சிவனுடைய பாதம் அவருக்கு இருதயமாக இருந்தது. நீங்களும் பொண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லை. சிவசிவான் ஓயாமல் நினச்சிட்டிங்கன்னா சிவன் உங்கள் இதயத்துக்கு வந்துடுவார். ஓயாமல் நினைங்க. ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். அதுபோல் அவன் பேர் சிவபாதம். மக்கள் நல்ல மக்களை பெறணும்னா தாயின் தகப்பனும் தவம் செஞ்சிருக்கணும். நாம் எந்த அளவு தவம் செய்கிறோமோ அந்த அளவு தான் நமக்கு பிள்ளைக்கு பிறக்கணும். தவத்தளவே ஆகும் தான் பெற்ற செல்வம். நிலத்தை எந்த அளவு பதப்படுத்தி வைக்கிறோமோ அந்த அளவு தான் அங்கே விளைவு உண்டாகும். ஒன்றுமே உழவு ஓட்டாமல் களை எடுக்காமல் மேடு பள்ளம் திருத்தாமல் ஒன்றும் பண்ணாமல் கூட போய் மழை பெஞ்சோன்னா விதையை வச்சு விட்டால் முளைச்சிருப்பான். 5-6 உழவு ஓட்டி நிலத்தெல்லாம் பக்குவப்படுத்தி மேடு பள்ளம் இல்லாமல் திருத்தி கல்லுக்கடலாம் பொறிக்கி எறிஞ்சு வேலி அடைச்சி நல்லா பயிர் செஞ்சு பாருங்க எவ்வளோ அற்புதமாக விளையுதுன்னு. எப்படி பக்குவப்படுத்தப்பட்ட நிலத்தில் அருமையாக பயிர்கள் விளையுதோ அந்த மாதிரி பக்குவப்பட்ட உள்ளங்கள் இருந்தால் தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும். இல்லைன்னா பிறக்காது. அவர் செஞ்ச தவம். கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி இருப்பாங்க, கருத்துரமித்த காதலர். மனைவி அதே மாதிரி ராஜா ராணி 2 பேரும் ஒரே மாதிரி எண்ணமுடையவர்கள், இரக்கமே வடிவானவர்கள். ஒரு நாள் தவறாமல் சிவாலயத்தில் போய் வழிபாடு செய்வாங்க. பெருமானே, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணுமே, எங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு குழந்தை இல்லையே. தசரதன் அப்படித்தான் போய் வசிஷ்டர்கிட்ட முறையிடுறாரு. முரசரை செழுங்கடை மத்த மாமுடி அரசர்தங்கோமகன் அணைய கூறலும். என்ன சொல்றான்? என்பின் வையகம் மருகுவது என்பது ஓர் மறுக்கம் உண்டுகிறோ அப்படின்னு தசரதன் சொல்கிறான். அந்த மாதிரி அந்த அரசன் போய் முறையிடுறான்.
எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணுமே அப்படின்னு போய் சேருமாங்கிட்ட வேண்டுறாங்க. இப்போ கூட பஞ்சமே இல்லைங்க. அங்கே நிறைய ஞானிகளும் சித்தர்களும் முத்தர்களும் சிவருமாங்கிட்ட கிடக்கிறாங்க. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்க உட்காந்துக்கிறான். யாராவது கேட்குறீங்களா சிவருமாங்கிட்ட நல்ல குழந்தை வேணும்னு? அவங்க படிக்கறையில் சாமி பட மாட்டேன்னா கூட திருப்பி குப்பர் மாட்டிடுறாங்க. சாமி பார்த்துட்டு அம்புன்னு எப்படி நல்ல குழந்தைக்கு பிறகு இறைவன்கிட்ட முறையிட்டாத்தான் ஆகும். அவன் தினந்தோறும் முறையிடுவான். முறையிட்டு அவனுடைய முறையினுடைய பயனாக அப்படியே வலம்புரி சங்கில முத்து வந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது. அருக்கண் முதல் கோள் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் நிற்க பேணிய நல் ஓரையில அப்படியே சூரியன் முதல் மற்ற கிரகங்கள் எல்லாம் அப்படியே உச்சத்தில் நிற்குது. அருக்கண் முதல் கோள் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் நிற்க பேணிய நல் ஓரையில அருமையான நேரத்தில் அந்த குழந்தை பிறந்தது. அதற்கு சிவமணின்னு பேர் வச்சாங்க. சிவமணி. பெரும்பாலான குடும்பங்களில் அப்பம் பேரா அம்மா பேரா வாராப்பில் சேர்த்து வைப்பாங்க. அது நியாயம் வைக்கலாம், தப்பு இல்லை. அந்த சிவமணி பிறந்து வளர்ந்துருது. அந்த பையன் நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துட்டு இருக்கிறான். சிவபாதருக்கு பிறந்தவன் சிவமணி, ஒரே பையன். பிறந்து வளரும் போதே அந்த குழந்தையினுடைய சிறப்பை நாம் தெரிஞ்சுக்கலாம். விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்கிறாங்கல்ல. பயிர் முளைச்சி வரபோது இந்த பயிர் விளையுமா விளையாதுன்னு சொல்லிப்படும். விவசாயி பார்த்தா சொல்லிடுவாங்க. அதுபோல் காரைக்காலமையார் வீட்டில் விளையாடுற போது எத்தனையோ பொம்மை கிடக்குங்க. ஆடு மாடு குதிரை நாய் பண்ணி பூனையெல்லாம் நிறைய பொம்மை வாங்கிட்டு போட்டிருப்பாங்க. அது போய் கூட்டத்துக்குள்ள போனால் சிவலிங்கத்தை மட்டும் எடுக்குமா. மற்ற பொம்மையில எடுத்து வச்சு விளையாட வேண்டியது தானே. சிவலிங்கத்தை மட்டும் எடுத்து மடியில் வச்சுட்டு கொஞ்சமா. பிறந்து மொழிபெயர்ந்த நாளெல்லாம் அப்படின்னு அவையார் பாடம். பிறந்து நான் இன்னைக்கு பேசி பழகணும். அற்புதத்தின் திருவந்தாதில முதல் பாட்டே அதுதான். நான் என்னைக்கு பேசி பழகணும் அன்னையிலேருந்து உண்மைத்தான் பேசுகிறேங்கிறாங்க. அப்படி அந்த குழந்தை அற்புதமாக வளருது. அதுக்கு அந்தந்த வயசில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு தனியாக ஆசிரியரை அரண்மனைக்கே வரவழைச்சு சகல விதமான தர்மசாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. யானை ஏறுறது எப்படி, குதிரை ஏறுறது எப்படி, வில்வித்தை எப்படி செய்கிறது, என்னென்ன அரசர்களுக்கு என்னென்ன கலை வேணுமோ அத்தனையும் கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாவற்றைக்கும் மேலாக ஆண்டவனுடைய அருளடையருக்கு என்ன வேணுமோ அதையும் கற்றுக் கொடுத்தாங்க. உலகியல் அருளியல் ரெண்டு ஞானம் உள்ளவர் திருஞான சம்பந்தர். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையில்லா கலைஞானம் உணர்வறியமை ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தாரன் நிலையில். உலகியல் அறிவோட அருளியல் அறிவும் ரெண்டும் ஒரு மனிதனுக்கு வேணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அந்த மாதிரி அந்த குழந்தையை பார்க்குறவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. அரசர் என்ன தவம் செஞ்சாரோ தெரியலையே, இப்படிப்பட்ட ஒரு அறிவுள்ள குழந்தை, அழகான குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்ல வாத்தியார் சொல்ல தானாக வருது. அதுக்கு அப்படிப்பட்டவர்களோடு அது பழகுது. அரண்மனையில் அப்படிப்பட்ட மகான்கள் இருக்கிறாங்க, ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள். மழை இல்லாத இடத்துக்கு ஒரு மகான் போனால் அன்னைக்கே மழை பெய்யுங்க. அன்னைக்கே மழை பெய்யும். கம்பராமாயணத்தில் விபாண்ட நாடுன்னு ஒரு நாடு.
மழை இல்லாமல் போச்சு, பல வருஷமாக மழை இல்லாமல் காஞ்சி போச்சு. அப்புறம் காட்டில் ஒரு முனிவர் இருக்கிறாரு, அவரை போய் கூப்பிட்டு வந்தால் நல்லா மழை பொழியும்னு யாராவது சொன்னாங்க. அவர் வேறு கலைக்கோட்டு மகாமுனிவர். கலைனா மானு, கோடுனா கொம்பு. அவரை போய் யார் கூப்பிடுறது? மந்திரியை கூட சொன்னால் யாருமே முடியான்ட்டாங்க. அதுக்கு 2 பேர் சம்மந்தம் தெரிவிச்சாங்க. யார் தெரியுமா? விலைமாதர்கள். 2 தேவடியாளர்கள் வந்தாலும் எந்த முனிவனாக இருந்தாலும் நாங்கள் போய் கூப்பிட்டு வந்துடுறோம். எங்களை எவனாலும் வெல்ல முடியுமா? மாயை யார் வெல்ல முடியும்? சுந்தரமூர்த்தி சாமியை பூலோகத்தில் போய் பிறடான்னு சொன்னார். கையை தலைக்கு மேலே தூங்கிட்டு கதறி அழுகிறார் கைலாயத்தில். ஏன்னா என்ன நடந்து போச்சு, ஏன் அழுகிறேன்னு கேட்குறாரு. கைகள் அஞ்சலி ஊப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன், மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே வந்து தடுத்து ஆண்டருள் செய். மாய உலகத்துக்கு என்னை அனுப்புறீங்களே, நான் மாயையில் மயங்கி விழும்போது என்னை வந்து தடுத்தாட்கொள்ள வேணும் அப்படின்னு கேட்டார் சுந்தரர். நான் வாரம் போட்டார். அப்போ தான் அதுக்காக தான் தடுத்தாட்கொண்டார். வந்து இல்லைன்னா விட்டுருப்பார். அதுபோல் 2 விலைமாதர்கள் நாங்கள் போய் கூட்டி வரமாட்டாங்க. அதுக்கு என்னம்மா வேணும்னா ஒரு படகு வேணும். ரொம்ப தூரத்தில் இருக்குது காடு. அந்த காட்டை தாண்டி ஆற்றை தாண்டி வரணும். எல்லாம் வீடு ஒன்று அரண்மரமாக படகுலேயே தயார் பண்ணி அங்கே கொண்டு ஆத்தோட்டத்தில் கட்டி வச்சுட்டு இவங்க 2 பேரும் போனாங்க. போய் தூரத்தில் நின்று கவனிச்சாங்க. அவன் என்ன சாப்பிட்றான்னு பார்த்தாங்க. அதைய அது என்ன, அவங்க இனத்தை சாப்பிடுவாங்க. கனல்வாதை வந்தெய்த நெருப்பு பற்றி எரியுது அடுப்பில், இந்த வயிறுங்க அடுப்பில். அப்போ என்ன செய்வாங்கன்னா உதிர் சருகு புனல் காஞ்ச இலை, அப்புறம் தண்ணி, காய் கனி கிழங்கு, இதுதான் உதிர் சருகு புனல் கந்தமூலம். கந்தமூலம்னா கிழங்கு. இதில் எல்லாம் சாப்பிட்றாரு அவர். பெரும்பாலும் உதிர்ந்த சருகத்தான் சாப்பிட்றாரு. இலையிலேருந்து மரத்துலேருந்து பிச்சு சாப்பிட்றதில்ல. இவங்க போய் அதெல்லாம் பார்த்தாங்க. சரி இதுதான் வழி அப்படின்னு அவர் சாப்பிட்டு போன பிறகு அங்கே போகிறது. எந்த இடத்துக்கு எந்தெந்த மரத்தில் வந்து சாப்பிட்றாரோ அந்தந்த மரத்தில் போய் அந்த இலையை எடுத்து உப்பு தண்ணியை நினச்சி போட்டுறது. உப்பு தண்ணியை நினச்சி அங்கே போட்டுறது. அப்புறம் உப்பு நினச்சது தின்னா ருசியாக இருக்குது. உப்பு நினையாத திங்க முடியல. அப்புறம் கனியெல்லாம் கீழே விழுகுதெல்லாம் அங்கே போய் உருளைக்கிழங்கு போண்டா சுட்டு போட்டுறது. காயெல்லாம் திங்க முடியல. உருளைக்கிழங்கு போட்டால் நாக்கு தேடுது. அப்புறம் முதல்ல மனுஷனை நாக்கு கடுமையாக்குனாங்க. நாக்கு ருசி பார்ப்பது நாரிய புண்ணாக்கு அப்படிங்கிறார் வள்ளலார். என்னைக்கு நாக்கு ருசியிலிருந்து கரையேறது. நாக்கு கடுமையாக்குனாங்க அவனை. அப்புறம் அவனால் கிழங்கு காய் இலையெல்லாம் திங்க முடியல. எங்கே உருளைக்கிழங்கு போண்டா வடை இலையில் நினைஞ்ச ருசியாக்குது அதெல்லாம் தேடுறக்க ஆரம்பித்தான். அப்புறம் 2 பேர் இவங்க போனாங்கன்னா புடவை கட்டிட்டு போகிற நிர்வாணமாக போகிறாங்க. அவரும் நிர்வாணமாக தான் இருக்கிறாரு. அவருக்கு தலையில் ஒரு கொம்பு, கலைக்கோட்டு முனிவனுக்கு. அதனால தான் அவர் கலைக்கோடுன்னு பேர். அந்த கலைக்கோட்டு முனிவர் தவஞ்செஞ்ச ஊர் தான் இங்கே பக்கத்தில் பெரிய கோட்டுமலை சின்ன கோட்டுமலைன்னு 2 ஊர் இருக்குது. அவர் தவஞ்செஞ்ச ஆலமரமாக அரச மரமாக இன்னும் இருக்குது, வெள்ளாற்றங்கரை இருக்குது. அந்த ஊரில் நாங்கள் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம் பெரிய கோட்டுமலையில். இன்னும் அந்த அரச மரம் இருக்குது. இவங்க 2 பேரும் போனாங்களா நிர்வாணமாக. இவங்களை பார்த்த உடனே அவர் இது என்னடா அது, நாம் இத்தனை காலமாக தவஞ்சு நமக்கு இங்கே ஒரு கொம்புதே வந்திருக்கு, இவங்க நம்மளை விட பெரிய தவஞ்செஞ்ச விளையாட்டுக்கு மார்பில் 2 கொம்பு வந்திருக்குது அப்படின்னு நினைச்சு இவங்க காலில் விழுந்து கும்பிடுறாரு.
பார்த்தீங்களா மாய் எப்படி மயக்குதுன்னு. அப்படியே கூட்டு வந்து படகுல உட்கார வச்சாங்க. படகு வந்துடுது இந்த பக்கம். விவாண்ட நாட்டினுடைய எல்லையில் அடி எடுத்து வச்சார். அவ்வளோதான். வளநகர் முனிவரன் வரலும் ஈசன் களனமர் கடு என வானம் கருகி. அந்த நகரத்துக்கு அந்த முனிவரன் வந்தானே இல்லையோ, அப்படியே சிவபெருமானுடைய நீலகண்டம் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஆயிடுது வானம். களனமர் களனென வானம் கருகி சலசல என மழை தாரை காண்றவே. சும்மா சலசல சல சல சலன்னு மழை கொட்டுதுங்க. குளமோடு ஏரிதன் குறைகள் தீர்க்கவே. இது மாதிரிலாம் கம்பரால் தான் பாட முடியும். அப்படிப்பட்ட முனிவர்களோடையும் மகான்களோடையும் சித்தர்களோடையும் தாங்க அந்த பையன் சேர்ந்து பழகிறான். நீ யாருன்னா உன்னுடைய நண்பனை சொல்லுன்னு நான் சொன்னேன். நண்பன் யாருன்னு கேட்டால் அவன் யாருன்னு சொல்லி போடலாம். சேரிடம் அறிந்து சேர், ஔவையாரே சொல்லி சுருக்கமாக 2 வார்த்தையில் சேரிடம் அறிந்து சேர்னாங்க. இந்த திருச்சிக்கு பக்கத்தில் லால்குடி அந்த பக்கம் கிராமங்கள்லாம் இருக்கல, அங்கெல்லாம் போனால் பசுமாடு வாங்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்கே இருக்கிற பசுமாடெல்லாம் மலர்ந்திங்க. ஏன்? அது பன்றியோடு சேர்ந்து அதுவும் மலர்ந்துன்னு விளங்கிடுது. அப்போ அது ஏன் அந்த புத்தி, அது பசுமாடு ஏன் அந்த எண்ணம் வருது? இந்த பன்றியினோட சேர்ந்தது தான் காரணம். இந்த பையன் எங்கெங்கே அந்த கிராமத்தில் அந்த நகரத்தை அந்த கிராமங்களை யார் யார் என்ன குறை சொல்கிறாங்களோ அது எல்லாம் கேட்டு நிறைவு செய்வான். எங்கே ஆலயங்கள் இருக்கிறாங்கெல்லாம் திருப்பணிக்கு போய் என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பான். யார் வீடு கட்டுறாங்களோ அவங்களுக்கு என்ன குறை அதை போய் நிறைவு செஞ்சு வைப்பான். ஆட்சிக்கு வராதுக்கு முன்னே மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஒரு மந்திரி இருந்தான். மந்திரி அரசனுக்கு. அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். இவனுக்கு நேர் எதிர்ப்பு. இவன் தர்மமே வடிவானவன், அவன் ஆதரமே வடிவானவன். இவன் நல்லதுன்னு எதை சொல்றானோ அவன் கெட்டதையும். அவன் பசிக்கு சோறு கொடுனா பசிக்கு சோறு கொடுக்கூடாதுப்பாங்க. இவனுக்கு ஊரெல்லாம் நல்ல பேர், அவனுக்கு கெட்ட பேர். எந்த நல்ல காரியங்களுக்கு அவன் உதவ மாட்டான், கெடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். இவன் நல்லதுன்னு எதை சொல்றானோ அது கெட்டதையும் அவன். இப்படியே 2 பேரும் பெரிய பையனாயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த மந்திரி பையன் சொல்றான், அவன் பேர் துர்ப்புத்தின்னு பேர் அவன் பேர். இவன் பேர் சிவமணி. துர்ப்புத்தி மந்திரியால் அரசுக்கு இடமுன்னு வருதல் ஒரு படி. அவன் கேட்குறான் அந்த பையன் துர்ப்புத்தி, இன்னைக்கு எங்கள் அப்பா உங்கள் அரசபையில் மந்திரியாக்குறாரு. எங்கள் அப்பா நீ அரசனாகி நாட்டை ஆடுற போது உன்னுடைய ராஜ்யசபையில் எனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுன்னு கேட்டான். சரி நான் கொடுக்குறேன்ட்டான். அப்புறம் என்ன கேட்டான், நான் எனக்கே தெரியுது நான் கெட்டவன்னு, ஆனாலும் இனிமேல் நான் நல்லவன் ஆக முடியாது. நான் கெட்டாச்சு, பால் பிரித்து போச்சு, அதை மீண்டும் பாலாக்க முடியாது. சங்கிலிருந்து ஓசை வெளியே போயிடுது, அப்புறம் உள்ளே வந்து போதாது. நான் கெட்டு போனேன், இனிமேல் என்னால் திருந்த முடியாது. ஆனாலும் எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எனக்காக ஒரு வேலை செய்யணும். உன்னுடைய மனைவியே ஒரு நாளைக்கு என்கிட்ட அனுப்பணும். இவன் சரின்ட்டான். இந்த 2 எனக்கு வேணும்னா சரின்ட்டான். 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றாத்தான் போவாங்க. தர்மராஜா கிருஷ்ண பகவான் தர்மராஜாவை கூப்பிட்டு, தர்மா இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு புறப்படு.
நாளை காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துரு, ஒரு கெட்டவனை கொண்டு வா, கெட்டவன் அப்படின்னாரு. சரின்னு போயிட்டாரு. துரியோதனன் நிற்கிறான், பக்கத்தில் தான் நிற்கிறான். அவனை கூப்பிட்டு, நீ போய் ஒரு நல்லவனை தேடி கொண்டு வா, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்களை உரைப்பதும் நன்றே, அவரோடு இணைய இருப்பதும் நன்றேன்னு அவ்வையார் ஒரு பாட்டு பாட, அந்த மாதிரி நல்லவன் ஒருத்தனை தேடி கொண்டு வா அப்படின்னா 2 பேரும் கேட்டு போனானுங்க. இவனு எங்கேயும் போயிருக்கவே வேண்டியது, அங்கேயே கதையை முடிச்சிருக்கலாம். நல்லவர் தானே கேட்குறீங்க, பக்கத்தில் நிற்கிற தருமர் இவரை பிடிச்சிங்கன்னு அவன் சொல்லியிருக்கலாம். கெட்டவன் தானே கேட்குறீங்க, பக்கத்தில் நிற்கிற துரியோதனன் இவனை பிடிச்சிங்க. கெட்டவர்களுக்கெல்லாம் கெட்டவன் அவன். வள்ளலார் சொல்றாரு சிவநேசன் பாவில், தீக்குணத்தார் யாவரும் என் சீடர். இந்த உலகத்தில் தீய குணப்படுத்தவன் எத்தனை பேர் இருக்கிறானோ அவன் எல்லாம் வள்ளலாருடைய சீடர். அவன் தீக்குணத்தார் யாவரும் என் சீடரெனில் என்னுடைய தீக்குணத்தின் எல்லை எவர் தேர்கிற்பார். இருக்கிற தீயம் பூரா என்னுடைய மாணவன்னா, என்னிடத்தில் இருக்கிற தீய குணத்தை யாரால் அழைக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்காக பாடினாரு. நமக்காகத்தாங்க அப்படி பாடி வச்சுக்கிறாரு. என்னுடைய தீக்குணத்தின் எல்லை யார் தேர்கிற்பார், ஊக்கமிகும் நல்லோருக்கு அளிக்கும் நதிச்சடையோ எனக்கு அருளில் எல்லோருக்கும் ஐயுறவாமே. பெருமானே, எனக்கு அருள் செய்யாமல் விட்டுட்டேன்னா எல்லாரும் உன்னை பழி ஊட்டுவாங்க. இவன் ஏன் இப்படி வச்சிருக்கிற, அள்ளு கொடுக்காம களை எடுக்காம விட்டா அப்புறம் அடுத்தவன் திட்டுவான்ல. ஒரு பயிர் செஞ்சா அந்த களை எடுக்கணும்ல. நான் ஒரு களை தான், என்னை பிடுங்கி அறிஞ்சிரு. அதுபோல அப்படி 2 பேரும் கெட்டவர்களுக்கெல்லாம் கெட்டவன் போய் 2 பேரும் போய் தேடி நான் ஊருக்குள்ள 2 பேரும் ஆள் கிடைக்காம திரும்பி வந்தாங்க. ஏப்பா தர்மம் ஒன்றும் கிடைக்கலையா? 2 பேருக்குமே ஆள் கிடைக்கல. ஏன்? யாரை பார்த்தாலும் நல்லவர்களாகவே தெரியுது அவனுக்கு, தர்மனுக்கு. யாரை பார்த்தாலும் அயோக்கியர்களாகவே தெரியுது இவனுக்கு. யாரை கொண்டு வர்றது? 2 பேரும் பெரியவனானானுங்க. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் அரசர்களுக்கு அது ஒரு பழக்கம். பொழுது போகலைன்னா காட்டில் இருக்கிற மிருகங்களை போய் கொல்றது. பொழுது போகலைன்னா காட்டில் இருக்கிற மிருகங்களை போய் கொல்றதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம், கெட்ட பழக்கம் இருந்துக்கு. காட்டுக்கு வேட்டைக்கு நிறையா பேர் போகிறாங்க. அங்கே போய் வேட்டையாடிட்டு கூட்டம் வந்தவங்கெல்லாம் ரொம்ப தூரத்துலேயே எல்லாம் களைச்சி போய் நின்றுட்டாங்க. இவனுக்கு 2 பேர் மட்டும் ஒரு மான் ஓடிச்சு. மானை துரத்திட்டு குதிரையில் போகிறானுங்க. குதிரையில் ஓடுது. மான் ஓடுற வேகத்துக்கு குதிரை ஓட முடியல. ஓடி மான் எங்கேயும் ஓடி போச்சு. ரொம்ப தூரம் போயிடுது. ரொம்ப தூரம் போன பிறகு அப்புறம் என்ன செய்யறது? அங்கே போய் குடிக்கிற தண்ணி எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடுறாங்க. காட்டில் எங்கேயாவது மழை பெஞ்சு குளங்களில் தண்ணி நிறுத்தணும். அங்கே இடத்துல தண்ணி நிறையா நின்றுது. அவனுடைய குதிரையெல்லாம் குளிப்பாட்டி அதெல்லாம் பொருளை விட்டுட்டு இவங்க 2 பேருக்கு தண்ணியை குடிச்சிட்டு மரத்து நிலையில் உட்காந்துருந்தானுங்க. இவன் சொல்கிறான், சிவமணி சொல்கிறான், தர்மம் ஜெயிச்சது பாரு. குடிக்கிற தண்ணி கிடைக்காம நாம் தேடிட்டு வந்தோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நமக்கு இங்கே பெரிய ஒரு குளத்தை காட்டி கொடுத்துருக்கிறாரு. கற்புக்கணியினுடைய உள்ளம் போல குளிர்ந்து சிவஞானியினுடைய உள்ளம் போல தெளிந்திருக்கு தண்ணி. கற்புக்கணியினுடைய உள்ளம் போல குளிர்ந்து சிவஞானியினுடைய உள்ளம் போல தெளிஞ்சிருக்கு அப்படின்னு இவன் சொன்னான். தர்மம் ஜெயிக்கவங்க அதை ஜெயிக்காத அதர்மம் தாண்டா செய்யுங்க. அவன் இப்படியே 2 பேருக்கு வாக்குவாதம் வந்து அந்த சிவமணியை போட்டு நைய புடைச்சானவன். புடைச்சி 2 கண்ணையும் குத்தியை ஓட்டையாக்கி விட்டு வந்துட்டான். பார்த்தீங்களா?
கூட வந்தவங்க எல்லாம் நேரமாகிட்டே காணமேன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவனும் வீட்டுக்கு போயிச்சான்னா அவங்க அப்பா கேட்டால் அரசகுமார் எங்கடான்னு. காட்டுக்குள்ளே எங்கேயோ போனால் அவனை கண்டுபிடிக்க முடியலன்ட்டான். தேடி தேடி பார்த்தாங்க. அந்த மந்திரி பையனை இவனை வெளியே துரத்தி விட்டான். நீ இங்கேயே இருக்காத, நீ நாட்டு ஆள்றதுக்கு அரசன் யார்? காட்டில் கூட்டிருப்பேன், இங்கே விட்டுட்டு வந்துட்டியே. அவன் எங்கே போனான்னு தெரியல, எந்த மிருகம் சாப்பிட்டுன்னு தெரியலையே. தேடி தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியல. அவனை வெளியே விட்டே துரத்தி விட்டான், ஊரை விட்டே ஓடுறான்ட்டான். ஓடிட்டான். இவன் அப்படியே கண்ணு தெரியாமல் தடவிட்டே போய் ஒரு சுவர் மாதிரி தெரிஞ்ச ஒரு சுவர் தெரிஞ்சது. தடையிட்டு போய் ஒரு கோயில், அது காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, அந்த காளி கோயில். அந்த கோயில் அதுக்குள்ளே போனான். உள்ளே போய் கதவை சாத்திட்டான். மீண்டும் அவங்க வந்துடுவானாக்குன்னு பயந்துட்டு கதவை சாத்தின உடனே இந்த காளிதேவி வந்தது நைட்டு 12 மணிக்கு. டேய், யார் உள்ள? வெளியே வா. வர முடியாது. வெளியே வரையா இல்லையா? முடியாது. ஏன்? எனக்கு கண்ணு கொடுத்தா தான் வருவேன். உன்னையே நான் தஞ்சம் படிச்சிருக்கிறேன். எனக்கு யாரும் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. என் கண்ணை ரெண்டையும் வீணாகி போட்டு ஒருத்தன் போயிட்டான், கொலையார பாவி. எனக்கு கண்ணு கொடுத்தா தான் வருவேன்னா. சரி, கண்ணை கொடுத்தாச்சு. பார்த்தீங்களா, அம்பாளே வந்து அவனுக்கு அருள் செய்கிறான். தர்மத்தை சூது கவ்வும், மறுபடியும் தர்மம் வெல்லும். அம்பாளே வந்து உதவி செய்கிறான். அதுக்கு பிறகு கதவை திறந்து விட்டான். அங்கேயே பூஜை பண்ணிட்டு இருந்தான். காலையில் போகிறதே குளத்தில் தண்ணி கொண்டாடுறது, அம்பாளை பூ போடுறது, பூஜை பண்ணுறது, அங்கே இருக்க காய்கனி கிழங்கு சாப்பிட்றது, அம்பாளை கொண்டு வந்து படைக்கிறது, இது இப்படியே இருந்தான். அப்புறம் அதுக்கு பிறகு அவன் அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா, நான் ஒரு நாட்டுக்கு அரசனுடைய மகனாக பிறந்தேன், காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு வந்தேன். மந்திரி குமாரன் வந்து என்னை காட்டில் விட்டுட்டு போயிட்டான். எனக்கு போகிறதுக்கு வழி தெரியல. என் கண்ணை ரெண்டையும் வீணாக்கிட்டு போயிட்டேன். எந்த வழியில் வந்தோம்னே தெரியல. அதுக்கு நீங்கள் தான் அருள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அம்மன் சொல்லிச்சு, இந்த பக்கம் ஒரு நகரம், அந்த பக்கம் ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு ஒரு அரசன், அவனுக்கு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணுக்கு கண் இல்லாமல் போச்சு. கண் இடையில பார்வை குறைஞ்சி போச்சு. அதுக்கு எத்தனையோ வைத்தியர்கள்லாம் போய் வைத்தியம் பார்த்தாங்க, ஒன்றுமே சரியாயில்லை. சிலதெல்லாம் பல பேர்கிட்ட வைத்தியம் பார்த்து நல்லா ஆகாது. சாதாரணமான ஒரு வைத்தியங்கள் பார்த்து வைத்தியம் நல்லா ஆகிடுது. எங்களுக்கு ஒரு பல்லு ஆடிட்டு இருந்தது. எங்களுக்கு கடவா பல்லு. கள்ளக்குறிச்சியில் ஒரு சாயிபுரத்தர் பல் டாக்டர், அவர்கிட்ட போய் கேட்டோம். இப்படிங்கிறாரு, இப்படின்னு நொடிக்கிறாரு. என்னன்னா இப்படிங்கிறக்குள்ள பல்ல எடுத்துடலாம். அந்த வள்ளலார் கோயிலுக்கு ஏதாவது ஒரு சந்து உள்ள போகுது, அதுக்குள்ளே அவர் ஒரு சாயிபு டாக்டர். அவர் அப்படிங்கிறார், ஐயா, பல்ல எடுக்கிறக்கா நாங்கள் வெளில நிறுத்துறதுக்கு வழி சொல்லு, ஆடுது அப்படின்னா. அது முடியாதுட்டார். அப்புறம் நாளைக்கு அந்த டாக்டர் இங்கே வரார், வெற்றிவேல் இங்கே வர்றாரு நாளைக்கு, ஆத்தூரில். அவர்கிட்ட போனோம். அவர் இப்படிங்கிறாரு, ஒரே நொடியில் எடுத்துடலாம்ங்கிறாரு. ஐயா, எடுக்கிறக்கா இல்லையா, ஆடாமல் நிறுத்துறதுக்கு வழி சொல்லுங்க, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா. அதெல்லாம் ஆடுந்து விழுந்து தான் இருக்குது, அதெல்லாம் முடியாதுங்கிட்டாங்க. சரி, வேண்டாம் போட்டு பஸ்ஸுக்கு போனோம். ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். பஸ் ஸ்டாண்டை வந்து வெளியே வந்தோம்னா கொஞ்சம் கிழக்கு திரும்பினா ஒரு சந்து போகுது, ரோடு போகுது. கொஞ்சம் தூரம் வந்தோம்னா உள்ள ஒரு சந்து போகும். அங்கே போனீங்கன்னா சித்தாசிரமம் மருந்துகள் கிடைக்கும்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. சித்தாசிரமம், சிவானந்த பரமஹம்சருடைய ஆசிரமம். அந்த அங்கே செய்கிற மருந்து கிடைக்கும்னு ஒரு போர்டு போட்டுருக்கு. அங்கே போனோம். ஏன் பல்லு ஆடுது, ஏதாவது மருந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம். ஒரு பல்லுப்பொடி கிரேதி போட்டு விலைக்கு பாருங்கன்னாங்க. அந்த பல்லுப்பொடி கொடுத்தாங்க.
அந்த பல்லு பொடி 20 வருஷமாக போட்டு வளர்க்குற இன்னும் பல்லு ஆடலை. அப்போ பார்த்தீங்களா, அவன்கிட்ட சொல்லி அவன் கேட்கறான்னு சொல்லி தான் பல்ல பிடுங்கிக்குவான், காசையும் பிடிங்குவான். பல்லு போனதும் இல்லாமல் காசையும் கொடுத்துட்டு வரணும். நாளைக்கு அந்த வெற்றியில் டாக்டர் இங்கே வரேன்னு சொல்லிக்கிறாரு. நம்ம விழாவில் கலந்துக்கிறதுக்கு இங்கே மந்திரம் சொல்கிறதுக்கு வர்றாங்க ஆத்தூர்லேருந்து. அதுபோல் பல மருத்துவர்களால் தீராத வியாதி சாதாரணமான ஒருவரால் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பல்லுப்பொடி தான் போட்டு வளர்க்குறோம். சிவானந்த பரமஹம்சர் ஞானி கண்டுபிடிச்சதில் அது 35 மூலிகையால் செய்யப்பட்ட பல்லுப்பொடி. அது அதை போட்டு வளர்க்குங்க நீங்கள். அதுபோல் தீராத வியாதியெல்லாம் தீர்க்கக்கூடிய மருத்துவர்கள் பல பேர் போய் அந்த பெண்ணை பார்த்தாங்க. யாராலையும் அந்த கண் பார்வையை மீண்டும் வர வைக்க முடியல. காளிதேவி சொல்லிவிட்டாங்க, நீ போ, அங்கே போய் 2 நாளைக்கு தங்கறதுக்கு இடம் கேளு, உனக்கு ஒரு ரூம்பு கொடுத்துருவாங்க. அது உட்காந்து 3 நாளைக்கு என்னை நினச்சி ஜெபம் பண்ணி அந்த தண்ணியை அவளுக்கு குடிக்கிற கொடு, என்னுடைய விபூதி இப்படி கண்ணில் மேலே தடவி விட சொல்லு, 3ஆவது நாள் கண்ணு திறந்துடும். கண்ணு திறந்துடுன்னா அந்த பெண்ணையும் உனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். உடனே போனான். எத்தனையோ வைத்தியர் வந்து பார்த்துருவோம், நீ எடுத்துடா பார்க்க போகிறீங்கிறாங்க. இவன் எல்லாரும் அவங்க தெரிஞ்சதை பார்த்தாங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை பார்க்குறேன். எனக்கு 3 நாளைக்கு இடம் கொடுக்கணும் தங்கறதுக்கு. அதனால் எல்லா வைத்தியரும் வந்த அன்றைக்கே போயிட்டாங்க. நீ என்ன 3 நாளைக்கு இடம் கேட்குறீங்க? ஆமாம், என்ன விருந்தும் மருந்தும் 3 நாளெல்லாம் 3 நாளைக்கு விருந்து சாப்பிட்டா 1 நாளைக்கு பேதிக்கு சாப்பிடணும், இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடு. அதனால் விருந்து 3 நாள் தான். 3 நாளைக்கு மேலே விருந்து இருக்கவே கூடாது. இருந்தால் வடைய அப்புறம் தூரம் நின்றுட்டே பேசுவாங்க. அந்த அன்பு குறைஞ்சி போயிடும். அந்த அன்பு குறையாமல் இருக்கணுங்க. அதுபோல் அவன் போய் 3 நாளைக்கு ரூம்பு கொடுத்தாங்க. உள்ள தங்கி நாயகி நான்முகி நாராயணி நளின பஞ்ச சாயகி சாம்பவி சாமளை சாதி நச்சுவாயகி மாலினி வராகி சூலனி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணங்காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கும் பூத்தவளே மூவா முகுந்தனுக்கு இளையவளே மாத்தவளே நின்னையன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதேன். இப்படி அம்பாளை நினைச்சு அழுது தொழுகிறான். தினந்தோறும் கொண்டு தண்ணி குடிக்கிற கொடுத்தான். கண்ணில் விபூதி தடவிட்டான். 3ஆவது நாள் கண் அப்படியே சும்மா ஒளி வீசுது. கண்ணிலேருந்து ஒளி வீசணும். உடனே அரசன், வைத்தியரே உங்களை பார்த்தா ராஜ லட்சணமாக இருக்குது. நீ ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் இல்லை, நீ எங்கேயோ ஒரு அரச பரம்பரையில் பிறந்திருக்கிறேன். அழகு தவிழும் உடம்பாக இருக்கு. உன்னுடைய அறிவு அன்பு அனைத்தும் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னுடைய மகளுக்கு ஏற்ற கணவன் நீ தான். இங்கேயே கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு ஒரே மகள், இந்த நாட்டை நீ ஆண்டுக்கோ. பாருங்க ஏங்க, பெத்த உடனே கொண்டு போய் ஆற்றுல போட்டுட்டா அவங்க அம்மா. யாரைய கர்ணனை பெத்த உடனே ஊர் கேவலமாக பேசுமேன்னு பெட்டிக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே நிறையா நவரத்தனம்லாம் சொல்லி ஆற்றுல கொண்டு விட்டுட்டான். அவன் அங்க நாடு தேடி வரலையா? தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் பொருள் உன்னை தேடி வரியா? நீ முதல்ல அந்த எண்ணத்தை வர வச்சுக்க. அதனால தான் அம்மையார் விரும்புன்னா அரண் செஞ்சுன்னு சொல்லிய. அரண் செய்ய விரும்புடா நீ முதல்ல. தர்மம் செய்கிற எண்ணத்தை நீ வரவழைச்சு. அட வீடு கட்டுறவங்கிற எண்ணம் வந்தாத்தையா வீடு கட்ட முடியும்.
வீடு கட்டணுங்கிற எண்ணமே வரலன்னா நீ எப்படி வீடு கட்டுவேன்? முதல்ல விரும்பு. 2 சாமியார் நடந்து போயிட்டு இருந்தாங்க காட்டுக்குள்ள வயல்ல. ஒரு சாமியார் கேட்டான், சாமி இந்த வாரம் இந்த வயல்ல எத்தனை ஏக்கர் உனக்கு இருந்தா நீ பிச்சை எடுக்கிறது விட்டுருவீன்னு கேட்டான். இது ஒரு 4 ஏக்கர் இருந்தா போதும் அப்படின்னா அவன் இந்த கேட்ட வச்சு அரைஞ்சா பாருங்க. அவனை ஒரு அரை பைத்தியார பையில நினைக்கிறதுலையும் கூட பிச்சைக்காரன் நினைக்கிறாடா அன்னைக்கு. ஏன்டா இப்போ நான் கிரையமே பண்ணி தர போகிறேன், சொல்லே 100 ஏக்கர் இருந்தால் நான் பிச்சை எடுக்கிறது விட்டுறேன். என்ன நட்டமே போச்சு. அட நினைக்கிறத பெருசாக நினைடா. நீயே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், கெட்டதே நினைக்காத. பெருசா நினை, பெருசா நடக்க, சிறுசா நினைக்காத அப்படின்னு நல்ல எண்ணங்கள் அதிகமானாதான் அந்த எண்ணங்கள் செயல் வடிவம் பெறும். அதுபோல அவனுக்கு அந்த நாடு, என்னுடைய நாட்டுக்கு நீயே அரசன். அப்படியே கோலாகலமாக முதல் கல்யாணம் நடக்குது. அப்புறம் அந்த நாட்டுக்கு முடிச்சு விட்டு விழா நடக்குது. உலகமே வியக்குது. அந்த ஏரியா பூரா அவனுக்கு நல்ல பேர். எவ்வளவு பெருமைன்னு பாருங்க. நல்லவர்களுக்கு எங்கிருந்தாலும் வாழ்வு கிடைக்கும்ங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். இன்னும் கூட சொன்னால் கர்ணன் தர்மம் செஞ்சது பூரா துரியோதனம் பணம் தான். ஞாபகமாக வச்சுக்கோங்க. அவன் பொருளுத்தான் அவன் எடுத்து தர்மம் செய்ய வினை அவனுக்கு இல்லை. அவன் நாடு தானே அங்க நாடு. அவன் பொருளை அவன் எடுத்து செய்யற வினை அவனுக்கு இல்லாம போச்சு. கர்ணனுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதனாலதான் கடைசியா கர்ணன் சொல்றான், ஒரு ஊரும் ஒரு குலமும் ஒரு உறவும் இல்லாத என்னை. ஒரு ஊர் கிடையாது, ஒரு குலம் கிடையாது, ஒரு ஒன்றும் கிடையாது எனக்கு. ஊரூரும் பரவுகல, எல்லாரும் பேசும்படியாக தேரூரும் அவர் மனைக்கே தெரிந்த என்னை, தேரோட்டையாக இருந்த என்னை எல்லாரும் புகழமை இந்த நாட்டுக்கு அரசனாக்கினியே, என்னோட உயிர் உனக்குத்தான் கொடுப்பேன்ட்டான். அதுபோல நாட்டுக்கும் அரசன் ஆயிட்டான். மனைவியும் அவனுக்கு அற்புதமான ஒரு பெண்ணு, ஒரே பெண்ணு ஒரே நாடு அரசனாயிட்டான். அளவில்லாத மகிழ்ச்சியோடு அரசாண்டு கொண்டிருக்கிறானுங்க. அப்படி இருக்கிற போது ஒரு நாள் மேல் மாடியில் உட்காந்துருக்கிறான். மேல் மாடியில் உட்காந்துட்டு 2 பேர் கணவன் மனைவி நிலாமுற்றத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கிற போது அந்த மேலிருந்து பார்க்குறாங்க, ஒரு வீட்டு திண்ணையில் ஒருத்தர் சடைமுடி வளர்த்திட்டு ஒரு சாக்கு உடம்புல சுற்றிட்டு கண்ணங்கரேன்னு உடம்பெல்லாம் அழுக்காகி ஒருத்தர் உட்காந்து சாக்கு தைச்சிட்டு இருக்கிறான். இவன் பார்க்குறான், அங்கேருந்து யார் அது உட்காந்துக்கிறதுன்னு பார்த்த முகமாக இருக்குதுன்னு பார்க்குறான். அப்போ உடனே அங்கிருந்த சேவகர்களை கூப்பிட்டு, அரசனாச்சா இவன், இதாங்க திண்ணையில் ஒரு ஆள் உட்காந்துக்கிறான், அவனை போய் கூப்பிட்டு வாங்குறாங்க. கூட்டிகிட்டு வந்தால் அவன் தான் துர்ப்புத்தி, மந்திரி குமார் தான். அவனை கூட்டிகிட்டு வந்து, என்னப்பா என்ன யாராலும் தெரியுதுங்கிறான். அவனுக்கு உடனே எல்லா விதமான அலங்காரம் செஞ்சு, நான் இந்த நாட்டுக்கு அரசன் ஆகிட்டேன், நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படிங்கிறான். பார்த்தீங்களா, அவனுக்கு அங்கே வந்துட்டான். அவன் வந்து பல நாள் அங்கே இருந்தான். அதுக்கு பிறகு அவன் கேட்குறான், நீ பெரியவனாகி இந்த நாட்டை அரசாள்ற போது உன்னுடைய அரசவையில் எனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்குறேன்னு சொன்னேன், எல்லாரும் அதை இப்போ கொடுங்கிறான். கையை அப்படித்தானே போச்சா, அரசன் கொடுத்த வரத்தை சொல்லித்தான் அங்கே போக சொன்னது. வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை போக்கி பார் உனக்கு ஆக்கினேன்
அது பொறுக்கலாமையால் நீக்கினான் தன் உயிர் நேமிவேந்து என்றாள். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனையாள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்க அருந்தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணியத் துறைகளாடி 7 ஆண்டில் வா என எம்பினன் அரசன். அப்படின்னு நான் சொல்லித்தேன். அவனை துரத்தி விட்டா காட்டுக்கு. அதுபோல் அவன் வந்து எனக்கு மந்திரி வந்து கொடுக்கறன்னு சொன்னியா, கொடுங்க. சரின்ட்டு ஒரு மந்திரி ஆக்கிட்டான். அவன் மந்திரி ஆனதுலேருந்து அரசர் கூட போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்கிறது. இவன் எப்படியாவது விலை தரிசிப்பா பார்க்குறான். ஏங்க என்னதான் மலத்தை குணம் சந்தனத்துக்கிட்ட வச்சான் புத்தி மாறி போயிடுமா? அது நாடுறது நாறிட்டு தானே இருக்கான். அவன் வந்த உடனே அவன் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அரசனு இந்த துருப்பத்தி காட்டில் வீதியில் போனாங்க. ஒரு பெண் ஒன்று நின்று இருந்தா, ஒரு நாவிதர் பெண்ணு. அந்த பெண்ணை பார்த்தார் அரசர். அரசே, இப்போ நீங்கள் அரசன் ஆக்கிக்கிறீங்களா? அவன் ஒரு நாவித குலத்தில் பிறந்தவன் அப்படிங்கிறாங்க. அரசர் இது என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு, நம்ம தெரியாமல் செஞ்சிட்டமேனு வேதனைப்படுறாரு. வேதனைப்பட்டால் என்ன செய்ய முடியும்? கடவுளே யார் யாருக்கு என்னென்ன தலையில் எழுதிக்கிறாரோ அதெல்லாம் நடந்தது என்று அதை யாரும் மாற்றவே முடியாது. வள்ளலார் அருட்பாவில் சொல்கிறாரு, இன்படையான் தன் புடை யான் என்று ஏழையேன் தலைமையில் அன்புடையாய் நீ அமைப்பித்தாய். இன்ப அடைய மாட்டேன்னு என் தலையில் நீ அன்னைக்கு எழுதிட்டியா, அது யாரையா மாத்துறது? இன்படையான் தன் புடை யான் என்று ஏழையேன் தலைமையில் அன்புடையாய் நீ அமைப்பித்தாய். கடவுளால் முடியாத செயலாக இருக்குதுங்க. எல்லாம் அவரால் முடியும். அப்படிப்பட்டவர் கொண்டாந்து உள்ள விட்டது யார்? இறைவன் தான் கொண்டு விட்டுருக்காரு. இன்னும் அதை வென்றுவான் இவன். நல்லவர்களுக்கு அடிக்கடி சோதனை வருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது இறைவனால இப்போ நீங்கள் ஒரு செயல் சொல்கிற பாருங்க. இந்த நடராஜன் ஆடுறாருல தாண்டவம், அதில் கொடுகொட்டின்னு ஒரு தாண்டவம் இருக்கு. வாங்க வாங்க கவுன்சிலர் வரட்டு, இங்கே வை கீழே. கொடுகொட்டின்னு ஒரு தாண்டவம். கொடுகொட்டி அது என்னன்னா, சிவபெருமானும் அம்பாலும் இணைஞ்சிருக்கிறது அர்த்தநாரி வடிவம்னு பேர். அர்த்தநாரி வடிவம் அது உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதாவது சில வீட்டில் ஆண் அரசு இருக்கும், சில வீட்டில் பெண் அரசு இருக்கும், சில வீட்டில் ரெண்டும் சமமாக இருக்கும். ஆண் அரசு இடம் சிதம்பரம். சிதம்பரம் போனீங்கன்னா நடராஜாவை பார்த்தியான்னு தான் கேட்பான் எவனை கேட்டாலும். புரியுமா உங்களுக்கு? நாங்கள் நல்லூர் கோயில் கேட்டிருக்கிற போது ஒரு வீட்டுக்கு வசூலுக்கு போனோம். மாத்தூர், அந்த ஊர் பேர் மாத்தூர். நாங்கள் போய் எல்லா உட்காந்துக்கிறோம். அவர் நிற்கிறார், ராமசாமின்னு அவர் பேர். நாங்கள் கேட்குறோம், அவர் மனைவி மூஞ்சி பார்க்குறாரு. நாங்கள் கேட்குற அவர் மனைவி, அந்த வீட்டுக்கு ஆளாக வந்தவர் அவர் வீட்டுக்கு பொண்ணை கூட்டி வந்திருந்தா அவர் இஷ்டத்துக்கு செய்யலாம். பெண்ணு வீட்டுக்கு ஆளாக போனதா அப்புறம் அதையும் பார்க்குறாரு அவர். அதுபோல் நடராஜா ஆணரசு செய்கிற இடம். அங்கே அம்பாள் சிவகாமி பார்த்தியான்னு எவனும் கேட்கவே மாட்டான். மதுரை போனான்னு வச்சுங்க, மீனாட்சி பார்த்தியான்னு தான் கேட்பான். சடை மறைத்து கதிர் மகுடந்தரித்து நறுங்கொன்றை அம்தார் தனந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கலன் அகற்றி மாணிக்க சுடற்பூ நேந்தி விடை நெறித்து கயல் எடுத்து வழுதி மறைமுகனாகி மின நோக்கின் மடவரலை மணந்து உலகம் முழுதும் ஆண்ட சுந்தரனை வணக்கஞ்செய்வான். சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய துடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி
இரும்பு மனங்குழைத்து என்னை எடுத்த ஆண்ட அங்கையற்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரஞ்சிலம்பும் மடிகள் போற்றி. என்ன சொன்னான்? யாராவது ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? மதுரை அம்பாள் ஆட்சி பண்ணுற இடம். சிதம்பரம், நடராஜா இருவரும் சமமாக இருக்கிறது திருச்செங்கோடுங்க. அர்த்தநாரீஸ்வரர். இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் ஈசன் இருந்து ஆடுற ஆட்டத்துக்கு பேர் தாங்க கொடுகுட்டின்னு பேர். அந்த தோண்டவன் நடராஜாவை தவிர வேறு யாராலையும் ஆட முடியாது. அதில் என்ன செய்யணும்னா அந்த தாண்டவத்தில் நடராஜா ஆடணும், ஒரு பாகத்தில் இருக்கிற அம்பாளுடைய உடம்பு ஆடக்கூடாது. இப்படி யாராவது ஒரு நடனம் ஆட முடியுமா? அதுக்கு பேர் கொடிகுட்டி தாண்டவம்னு பேர். நடராஜா ஆடணும், ஆனால் அம்பாள் உடம்புல எந்த பகுதியும் ஆடக்கூடாது, அசையவே கூடாது. இதுக்கு பேர் கொடுகுட்டி. அதுக்கு ஒரு தாண்டவம் இருக்குது. திருத்தாண்டகத்தில் திருநாவுக்கரசர் பாடுறார். சல்லரி யாழ் முந்தை பல்லவம் இளங்க கல்லறிய மாமலையர் பாவையொரு பாகம் நிலை செய்து அல்லறிகை ஏந்தி இங்கு ஐயன் நடமாடுமிடம் சொல்லறியதுண்டர் துதி செய்ய வளர் திரு தோணிபுரம் அதுவேன்னு திருஞான சம்பந்தர் தேவாரது. இதை விட விளக்கமாக சொல்லுதுங்க கொடுகுட்டி தாண்டவம் என்னன்னு சிலப்பதிகாரத்தில் வருது. சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டம், கூடற்காண்டம், வஞ்சிக்காண்டம்னு 3 காண்டம். அதில் ஒவ்வொன்று 3 வரும். அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றமாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோலத்திலும் ஊழ்வினை உறுத்து வந்து விட்டதும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டதும் யோமார் பாட்டுடை செயல்தான் சொல்லி ஆரம்பிக்கிறார். 3 வருதில்லை. இந்த காண்டம் அதுபோல் 3 காண்டம். அதுபோல் இந்த வஞ்சி காண்டத்தில் தாங்க கொடுகுட்டி தாண்டவம் என்னன்னு இளங்கோடிகள் அவ்வளோ அற்புதமாக பாடுறாருங்க. திருநிலை சேவடி சிலம்புவாய் புலம்பவும் காலில் இருக்கிற சிலம்பு நடராஜா காலில் இருக்கிற சிலம்பு ஆடுது. திருநிலை சேவடி சிலம்புவாய் புலம்பவும் பரிதரு செங்கையில் படுபறை ஆர்ப்பவும். ஒரு கையில் உடுக்க வச்சுக்கிறார்ல, அது ஒடிக்குது. பரிதரு செங்கையில் படுவரை ஆர்ப்பவும் செங்கண் 1000 திருக்குறிப்பு அருளவும் செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும். 8 திசைக்கு போயிட்டு வருது தலையில் இருக்கிற சடை. காரைக்காலமையார் ஒரு பாட்டு பாடுறாங்க அப்போது திருவந்தாதியில். நடராஜா ஒன்று சொல்கிற, கொஞ்சம் கவனமாக கேளு. என்ன? நாங்கள் ஒரு சின்ன மேடை போட்டு கொடுத்துக்கிறோம். இந்த மேடை எந்த அளவு தாங்குமோ அந்த அளவு ஆட்டத்தாடு. ஓம் வலுவெல்லாம் காட்டினு இந்த மேடையெல்லாம் தாங்காது. இந்த மேடைக்குள்ள பலத்தை மட்டும் காட்டி ஆடணும். அடிபேரின் பாதாளம் பேரும். உன்னுடைய அடி பெயர்த்து வச்சின்னா கடைசி பாதாள லோகம் பேர்த்து போயிடும். இந்த மேடை தாங்குமா? அடிபேரின் பாதாளம் பேரும் அடிகள் முடிபேரின் முகடு பேரும். உன்னுடைய தலை அசைஞ்சதுன்னா வான் முகடு போயிடும். கடகம் எறிந்தாடு கைவேரின் வான் திசைகள் வேறும். கடகம் அடிக்கிற கை வேணா 8 திசையுமே இல்லாமல் போயிடும். ஏன் அதுக்கு என்ன? அறிந்து ஆடும் ஆற்றாது அரங்கு. கொஞ்சம் மேடையை எவ்வளவு பலமாகுதோ அதை தெரிஞ்சு அதுக்களவு ஆடையா.
அதனால தாங்க அது அற்புத திருவந்தாதின்னு பேர். அறிந்தாடும் ஆற்றாத அரங்கு அடிபேரின் பாதாளம் பேரும் அடிகள் முடிபேரின் மா முகுடு பேரும் கடகஞ்செறிந்தாடு கைபேரின் வான் திசைகள் பேரும் அறிந்தாடும் ஆற்றாத அரங்கு. அதுபோல இளங்கோடிகள் சொல்றாரு, செங்கல் 1000 திருக்குறிப்பு அருள செஞ்சடை சென்றே திசைமுகம் அலம்ப. காலில் இருக்கிற மணி ஓயாம முடிச்சுது ஆடுது, கையாடுது, கண்ணு 1000 திருக்குறிப்பு வருது, சடை 8 திசையும் போய் சுற்றிட்டு வருது. பக்கத்தில் இருக்கிறாங்கள அம்பாள் உடம்போடு இணைஞ்சிருக்கிறாங்கல்ல. பாடகம் பதையாது சூடகம் துலங்காது மேகலை ஒலியாது மென்முலை அசையாது. இதுக்கு தாங்க கொடுகுட்டின்னு இது தாண்டதுக்கு பேர். பாடகம் வதையாது மேகலை ஒலியாது மென்முலை அசையாது பார்குழை ஆடாது மணிக்குழல் அவிழாது உமையவள் ஒரு திறனாக ஓங்கிய இமயவன்னாடிய குட்டிச்சேதம். இளங்கோடிகள் தான் இவ்வளவு விளக்கமாக கொடிகட்டின்னு என்னன்னு சொல்றாரு. இறைவனால் முடியாத செயல். இதுக்கு நாங்கள் உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. உடம்புல ஒரு பாதி ஆடாமல் ஒரு பாதி மட்டும் ஆட்ட முடியுமான்னு நீங்கள் நினைக்கலாம். நினைக்கிறீங்களா? இப்போ காளை மாடு இருக்குதுல்ல, காளை மாடு அது நிற்கிது அல்லது படுத்துட்டு இருக்குது. அதை போய் உடம்பு எப்படின்னு தொடுக்கும். அந்த தொட்ட இடத்தை மட்டும் ஆட்டும். அது நீங்கள் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் பேசு. நீ எந்த இடத்துல தொட்டையோ அந்த இடம் மட்டும் ஆடுங்க. அதுக்கு இப்போ நாம கையாட்டலாம், காதாட்டலாம். காதாட்ட முடியுமா கையில் பிடிக்காம? டே அவங்கிட்ட போனால் கச்சகண்டம் போட்டாலும் வாங்க முடியாதுடா அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? யானை காதாட்டுற மாதிரி காதை மனுஷனா தானா ஆட்டுனானா அவனுக்கு எவ்வளோ பலம் இருக்கு. தானா காதாட்டக்கூடிய பலம் இருந்தாங்க கூட அவங்ககிட்ட போய் பைசா வாங்க முடியாதான் தர்மத்துக்கு. கஜகர்ணா கர்ணம்னா காது, கும்பகர்ணன்னா குடம்போன்ற காது. அதுபோல இறைவனால முடியாத செயலா இருக்குது. அவனை மந்திரியாக்கி அவன் எப்படியாவது கிடைக்கும்னு அவன் முயற்சி பண்றான். அப்புறம் உடனே அவன் கேட்குறான், உன்னுடைய மனைவி எனக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கள? ஆமாம் சொன்னேன், எனக்கு கொடுங்கிறான். உடனே அப்புறம் அவன் தன்னுடைய மனைவி கூட சொன்னான், இப்படி எனக்கு நான் ஒரு வாங்கு கொடுத்தேன் அப்படின்னு. இவன் காளிதேவியை தியானம் பண்ணா. காளிதேவியை தியானம் பண்ணுறான். என் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் அருட்புலனால் துடைத்த சுந்தரியே, நான் இப்படி ஒரு இடையூரில் மாட்டிட்டு இருக்கிறேனே, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவன் காளிதேவி நினைஞ்சு வணங்குறான். உடனே காளியம்மன் வந்தது. அம்மா ராணி, நீ போய் உன்னுடைய படுக்கையில் படுத்துக்க, நான் போயிடுறேன் அந்த பள்ளி அறைக்கு. அவனுக்கு சமாதி கட்ட வேண்டிய ஆள் நான் தான். ஏங்க எத்தனை நாளைக்கு இருந்தாலும் ஒரு 10 நாள் திருடன் ஒரு நாளைக்கு அகப்படுவானில்ல. 10 நாளைக்கு திருடலாம், ஒரு நாளைக்கு மாட்டிக்கிட்டோம். அதிகமாக போனால் அப்புறம் கடவுளே வந்து நேரில் கொல்ல வேண்டிய நிலை வந்துடும். கடவுளே வந்து கொல்லுவார். கடவுளே வந்தாலும் கூட மனம் கலங்காத நிலையில் இருந்தானுங்க. இவன் யாரு? இவன் பேர் என்ன? இரணையனுடைய மகன் பிரகலாதன். பிரகலாதனை முன்னால நிறுத்தி வச்சு அப்பனை குடல் உறிஞ்சிறான். அப்பனை, சொந்த அப்பனை. ஒரு துளி கூட அவனுக்கு கண்ணில் தண்ணி வரல. அட என்ன இருந்தாலும் இப்போ ராவணன் மாண்டு போனால் விபூஷணன் போய் அழுதானல்ல. அது கம்பரே சொல்றாரு, பாசத்தால் நேச கண்ணீர் வடிச்சான்னு சொல்றாரு.
என்னடா தகப்பனையே கொண்டிருக்கிறான், இவன் ஒரு துளி கண்ணீர் விடாமல் நிற்கிறானே அப்படின்னு சரி இதை பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பகவான் முடிவு பண்ணிட்டு இவனை கொண்டு உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். எங்கள் அப்பனை கொடுன்னு கேட்டிருக்கலாமல்ல, உண்மையான பாசமுள்ளவன் தான் எங்கள் அப்பனை கொடுன்னு கேட்கலாமல்ல. அவன் கேட்கல. என்ன கேட்குறான்? முன்பு பெற பெற்ற பேரோ முடிவு இல்லை. கம்பராமாயணத்தில் பின்பு பெரும் பேரும் உளதோ, இனிமேல் நாம் பெற வேண்டிய பேர் என்ன இருக்கு? அப்படி ஏதாவது பெற வேண்டிய பேர் இருந்தால் எலும்பு பெறாத இழிபிரி வெய்தினும் நின் தாட்கு அன்பு பெறும் பேரு அடியேனுக்கு அருள் என்றான். நான் எலும்பில்லாத புழுவா பிறந்தாலும் அதுக்காக நான் பயப்படல. ஆனால் அவனுடைய திருவடி மறக்காமல் இருக்கிற நிலைமையிடம் கொடு. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா, உன் அடி என் மனத்தை வழுவாதிருக்க வரந்தரல் வேண்டும். புழுவா பிறந்தாலும் பிறக்கிறேன், உன்னுடைய திருவடி மறக்காமல் இருக்கிற நிலை எனக்கு கொடுன்னு கேட்டான்ல. அதுபோல எலும்பு பெறாத இழுபிரி வெய்தினும் நின் தாட்கு அன்பு விரும்பேர் அடியேனுக்கு அருள் என்றான். வீரபாகு தேவர் போய் எல்லாரையும் கொண்டுட்டு வந்துட்டார். வீரபாகு தேவர் முருகனுடைய படை வீர தலைவர் அவர் தான். முருகங்காலில் வந்து விழுந்தார். அப்பா எல்லாரையும் தோசம் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாம் அழைச்சி வந்தாச்சு, உனக்கு என்ன வேணும், எந்த நாட்டு ஆளுக்கு ஆட்சி வேணும்னு கேட்குறாரு. அப்போ வீரபாகு தேவர் கேட்குறாரு கந்தபுராணத்தில், கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் விரும்பேன். குபேரனுடைய செல்வம் எனக்கு வேண்டாங்கிறாரு. கோலம் தான் செல்வம். கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் விரும்பேன், மேலே இந்திரன் அரசனை கனவிலும் வெகேன், மால் அயன்பெரு பதத்தையும் பொருளென மதியேன். மாலுந்துஞ்சுவான் மலரவன் இறப்பான், மற்றை வானவர் முற்றிலும் அழிவார், ஏதும் நல் துணை யார் நமக்கென்றே எண்ணியங்குதி எழை நீ நெஞ்சே. ஓழும் ஆயிரங்கோடி அண்டங்கள் குலைய நீக்கியும் ஆக்கியும் அளிக்கும், நாலு மாமரை பரம்பொருள் நாமம் நமச்சிவாயங்கான் நாம் பெருந்துணையே. அப்படிங்கிறால் அதுபோல கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் விரும்பேன், மேலே இந்திரன் அரசனை கனவிலும் வெகேன், மாலை அன்பெரு பதத்தையும் பொருளென மதியேன். அப்புறம் என்ன வேணும்? சாலனின் பதத்துக்கு அன்பையே வேண்டுவன் தமியேன். உன்னுடைய திருவடிகளுக்கு அன்பு தான் வேணும், வேற ஒன்றும் வேண்டாங்கிறான். முருகன் என்ன சொல்றான்? இதை விட வேற ஏதாவது கேளுங்கிறான். டேய், ஒரு கலெக்டர் கிட்ட போனால் ஒரு பியூனு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்கலாம், போட்டு கொடுத்துருவார். உங்கள் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு உங்கள் வேலையை கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பானா? கலெக்டர் வேலை உங்கள் வேலை நீங்கள் ராஜினாமா பண்ணியிருக்கோம், அந்த வேலையை எனக்கு கொடுக்கணும் எப்படி கொடுப்பான்? நீ கேட்குற அன்பு வேலை நாம் வேற இல்லைடா, என்னையே இப்படி உனக்கு கொடுக்கறது. அந்த நல்வரம் முத்தி இல்லறியதொன்றால் அதை சிந்தை செய்திடல் தவத்தரும் பெருகிலர். அப்படின்னு உடனே இவன் கொடுக்க மாட்டான் போல இருக்குன்னு நீளமாக கீழே விழுந்து காலை கெட்டியாக பிடிச்சிட்டான். கொடுத்தா தான் விடுவாங்கிறான். அந்த நல்வரம் வழங்கினேன் எழுந்திரினா, என்னையே உனக்கு கொடுத்தேன் எழுந்திரு அப்படிங்கிறானுங்க. அதுபோல இறைவனால் முடியாத காரியம் என்ன இருக்கு? அம்பாலே வந்து ஒரு மாயரூபம் ஒரு பெண்ணை எடுத்து பெண் வடிவமாக அங்கே வந்து உள்ளே போய் காத்துட்டு இருக்கிறான். இவன் எப்படா வருவான்ட்டு உள்ளே போனான் பாருங்க, அவ்வளோதான். நெருப்புற போட்ட பஞ்சு மாதிரி எலும்பு சாம்பல் கேமரா ஒன்றுமே எல்லாம் கதை முடிஞ்சு போச்சு. எத்தனை நாளைக்கு அக்கிரமம் ஆட்சி செய்ய முடியும்? அங்கே அப்போவாது தெரிஞ்சிருக்கலாம்ல, தான் ஆட்டை விட்டு துரத்தி விட்டான். அப்புறம் அதுக்கு பிறகு இவன் எந்த நாட்டுக்காரனை கண்டுபிடிச்சி அவங்ககிட்டப்பா அப்பா அம்மா வர சொல்லி மதுராபுலிருந்து அவங்க தாய் தகப்பன் 2 பேர் வந்து இவனோட இருந்து இவன் அங்கே போய் அவன் இங்கே வந்து நல்லவனாக இருந்ததுனால காட்டில் கொண்டு போய் கண்ணை 2ஐயும் பிடுங்கி விட்டுட்டு வந்த பிறகும் கூட ஆண்டவனுடைய அருள் பெற்று
காளினுடைய இன்னொரு நாட்டையே பெற்று அந்த நாட்டுக்கு அரசனாகி எந்த நாட்டில் பிறந்தானோ அந்த நாட்டிலே வந்து சேர்ந்து ஆட்சியில் இருந்து மக்களுக்கு நல்லா செஞ்சு கொண்டிருக்கிறான். இது சிவமகாபுராணத்தில் உள்ளது. இதிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? நல்லவர் என்றும் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. நல்லவர்களுக்கு என்றைக்கும் கெடுதல் வராது. இறைவன் கூடவே இருந்து அருள் புரிவார். நல்லவர்களாக வாழ பழகுங்க. நல்லதை செய்ய முடியாவிட்டால் நல்லதை நினைங்க. நல்லதை நினைக்கிறது தான் அப்புறம் அது செயலாகும். இல்லைன்னா ஆகாது. என்ன கர்ணன் செஞ்சது பூரா துரியோதனம் பணம் தான். அவன்கிட்ட அத்தனை இருந்தது, அவனுக்கு செய்யறதுக்கு வினை இல்லையே. வினை இருந்திருந்தா தானே. சரி, அத்தனை தர்மம் செஞ்சானில்ல, அவனையே அழிச்சு போட்டாங்க. அத்தனை தர்மம் செஞ்சானில்ல. வரிஞருக்கு இல்லையனாது வழங்கிடும் வள்ளல் அல்லவன். ஏன் அவனை கொன்னாங்க? நீ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன காரணம் தெரியுமா அவனை கொன்னது? கெட்டவர்களோட போய் சேர்ந்துட்டான். சேரிடம் அறிந்து சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்தான். அதனால தான் கர்ணனை கொண்டாங்க. இல்லைன்னா அவனை கொண்டிருக்கவே மாட்டாங்க. அவனுக்கு தான் முடிச்சு விட்டோணும். அதைத்தானே சகாதேவன் கேட்குறான். பாராள கர்ணனையும் பார்த்தனை முன் கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைபிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றான். உன்னை பிடிச்சி ஒரு தூணில் கட்டி வைக்கணும், வேமனுக்கு விலங்கு போட்டோன்னு, திரௌபதிக்கு மொட்டை அடிக்கணும், அர்ஜுனனை கொல்லணும், கர்ணனுக்கு முடிச்சு விட்டோணும். இதெல்லாம் செஞ்சால் போர் வராதுங்கிறான். அவன் எவ்வளோ ஞானி பார்த்தீங்களா? அதுபோல் எல்லாரும் சோமா இருங்க.